அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்களை ஏற்படுத்த போகின்ற ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். 30 வருட துஆவையும் உங்களுக்கு உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய வலிமை மிகுந்த ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித் தரப் போறேன். அதாவது நமக்கு தேவையானத அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு இல்லையா? தொழுகலாம், குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஒரு சூறாவையோ ஒரு ஆயத்தையோ நம்ம ஓதலாம், அல்லது திக்ருகள் செய்யலாம், அல்லது துஆவை அல்லாஹ்விடத்துல நேரடியா கேட்கலாம், அல்லது சதக்கா செய்யலாம், அல்லது நோன்பு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதமான வழிமுறைகள் இருக்கு. அதுல பலரும் மறந்து இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? எழுதி வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கு. இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாரம்பரியத்துல வந்தது. நக்ஷ் அப்படிங்கிற எழுதி வைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல் ஒன்று இருக்கு. இதுல எழுதி வைக்கிறது மட்டும் இருக்காது, கூடவே அதை நம்ம எப்படி ஓதணும், எத்தனை முறைப்படி எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி குறிப்பு இருக்கும். அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு இருக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவைகள் இருக்கு, அதற்கு இந்த சுலைமான் நக்ஷில இருந்து உங்களுக்கு எந்த மாதிரி தீர்வுகள் வேணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா எழுதுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். இதுல நம்ம எந்த தவறான விஷயங்களையும் பண்ண போறது கிடையாது. குர்ஆன் ஆயத் அல்லது அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் இது போல ஏதாவது சிறந்ததை தேர்ந்தெடுத்து நம்ம எழுதி வைக்க போறோம், அதன்படி அமலும் செய்ய போறோம். இதற்கு சுலைமான் நக்ஷ் அப்படின்னு பெயர் இருக்கு. இந்த அமல் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமல். இந்த அமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலர்கிட்ட இருந்தும் மறைக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க யாருன்னு கேட்டா வயது முதிர்ந்த ஆலிம்கள் அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் உருது பேசக்கூடிய நாட்டில் இந்த அமல் ரொம்ப ஃபேமஸ். அதுல இருந்து தான் நிறைய அமல்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து தான் உப்புல இதை ஓதி வைங்க, கிராம்ல இதை ஓதி வைங்க அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாமே இந்த சுலைமான் நக்ஷ்ல இருந்து தான் வந்தது. நக்ஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா எழுதுறது அல்லது வரைகிறது அல்லது பதிக்கிறது அப்படின்ற பொருள்படும். அந்த சுலைமான் நக்ஷ்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்காக நான் ஏராளமான அமல்களை நான் சொல்லித் தர போறேன். அதுல முதல்லையே நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது 30 வருட துஆவையும் கபூலாக்குமா. அதாவது சாலிஹீன்கள்ல ஒருத்தங்க சொல்றாங்க, அல்லாஹ் தாலாவிடத்தில் எனக்கு ஒரு ஹாஜத் இருந்தது. அந்த ஹாஜத்தை அல்லாஹ் தாலாவிடத்தில் 30 வருஷ காலமாக கேட்கிறவனாக இருந்தேன். அப்படி இருக்கிறதுடன் நான் அதை விட்டும் ஆசை முறியவில்லை. ஓரிரவில் நித்திரையில் ஒருவர் தோன்றி உன்னுடைய தலையணியின் கீழ் இருக்கின்ற சத்தியங்களை கொண்டு உன்னுடைய ஹாஜத்தை சத்தியம் செய்து கேள் என்று சொன்னவுடனே விழித்து பார்த்தேன். ஒரு கடிதத்தில் ஒத்தை ஹர்பாக கீழ்கண்ட விதம் எழுதப்பட்டிருக்கிறதை கண்டு அதை எடுத்து என்னுடைய ஹாஜத்தை அந்த சத்தியத்தை கொண்டு சத்தியம் செய்து கேட்டவுடனே கபூல் செய்யப்பட்டது. அதாவது இந்த எழுத்துக்கள் எல்லாமே முந்தைய காலத்து சுத்த தமிழ் வார்த்தைகளை கொண்ட எழுத்தா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். வயசானவங்களுக்கு நல்லாவே புரியும். நான் இதை என்னன்னு எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அதாவது சாலிஹீன்கள்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க 30 வருஷமா ஒரு துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்குறாங்க. அவங்க அதை திரும்ப திரும்ப கேட்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கனவுல தோன்றி தலையணைக்கு கீழே இந்த எழுத்துக்கள் இருக்கு, அதை சத்தியம் செய்து அல்லாஹ்விடத்துல கேள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அதை எடுத்து பார்க்குறாங்க. சத்தியம் செய்து அல்லாஹ்விடத்துல கேட்ட உடனே அவங்களுக்கு அது கிடைக்குது. அந்த எழுத்துக்களை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன். ஹர்பு, அதாவது ஜேர் ஜபர் பேஸ் இல்லாத வெறும் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் இருக்கு. இந்த எழுத்துக்கள் ஹர்புகள் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். ஆனா நீங்க இதை இப்படித்தான் எழுதி வைக்கணும். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பே ஹே சீன் அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்க. இது அப்படியே நீங்க ஒரு வெள்ளத்தாள்ல லாஸ்டா தால் வரைக்கும் இருக்கு பாருங்க, ஏ தால், அது வரைக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இதை ஒரு முறை ஓதுங்க. இது எப்படி ஓதுறதுன்னா நான் உங்களுக்கு ஹர்புகள் போட்ட எழுத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஓதிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து உங்களோட துஆவை நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. எத்தனை வருஷ காலமான துஆவா இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு அதை அப்படியே அன்பளிப்பா தருவான். அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த திக்ரு தான் அந்த இடத்துல உங்களுக்கு வெறும் எழுத்தாக இருந்துச்சு. அந்த எழுத்துக்களுக்கு ஹர்புகள் போட்டால் இப்படி தான் வரும். நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கட்டாயம் ஓதணும். இதுவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு எழுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது முந்தைய காலத்து கிதாப் அப்படிங்கிறனால எழுத்துக்கள் உங்களுக்கு இப்படி தான் வரும். கொஞ்சம் கடினப்பட்டு முயற்சி பண்ணி நீங்கள் இதை ஓத பாருங்க. நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். பி ஹுசூஇல் குலூபி இந்த சுஜூத் லகயா சைதி பிகைரி ஜுஹூத் வபிக்கல்லாஹு யா ஜலீலு ஃபலா ஷைஅ ஊதானிக ஃபி கலீலில் உஹூத் வபிக்குர் சீக்கல் முகல்லலு பின்னூர் இலா அர்ஷிகல் அலீமில் மஜீத் வபிமா கான தஹ்த அர்ஷிக ஹக்கன் கப்ல ஹல்கி ஸமாஇ வசௌத்திர் ருஊதி ذاك إن كنت مثل மாலம் தசல் கத்து இலாஹன் அரஃப்து பித் தௌஹீத். இந்த எழுத்துக்களை ஓதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு தமிழ்லையும் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அரபி ஓத தெரியாதவங்க இதை பார்த்து நீங்கள் சிரமப்பட்டாவது ஓதி முடியுங்க. இதை எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 3 விடுத்தம் ஓதி வைங்க. அதை எழுதி நீங்கள் வச்சுக்கணும். உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வச்சுக்கணும். இதை 3 தடவை நீங்கள் ஓதணும். இதை இரவில் இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து தினசரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெரிய ஹாஜத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். இந்த நக்ஷ சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது பலருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நிறைய வயது முதிர்ந்த ஆலிம்கள் ஷேகுமார்கள் அவங்களுக்கு தான் இது தெரியும். இது ரொம்ப பாரம்பரியமான அமல். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நம்ம தொடர்ந்து சில அமல்களை பார்க்கலாம். உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றின நக்ஷ தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் இது போல சிறந்த திக்ருகளை கொண்ட வஜீஃபாக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நமது அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் ரொம்ப குறைவாக இருக்குது. இது அவசியம் வேணும் அப்படிங்கிறவங்க உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, கூந்தல் வளர்ச்சி தைலம் வீட்டிலேயே நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு மூலிகை பேக்கெட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது மூலிகை சீயக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உடனே ரெடி ஆகணும், எங்களுக்கு எந்த விதமான கெமிக்கலும் இருக்கக்கூடாது, குழந்தைங்க கூட யூஸ் பண்ணணும் அப்படின்னா அழகாக இருக்கிறதுக்கு எங்ககிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று இன்ஸ்டாகுலோ ஃபேஸ் பேக், அடுத்தது நாள்பட்ட கருமையை நீக்கக்கூடிய கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு. இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்கும் நம்மக்கிட்ட சிறுதானியங்களை மிக்ஸ் பண்ண மில்லட் மிக்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.